வணக்கங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பட்டாணி பருப்பு அரை கிலோ, உளுத்தம் பருப்பு ஒரு 300 கிராமு, அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். மிளகா வந்து கம்மியாக போட்டிருக்கோம். ஆல்ரெடி பூண்டை போட்டு இதில் ஆல்ரெடி உளுத்தம் பருப்புலேயே ஆட்டிக்கிட்டோம். பாருங்கள், பாரம்பரிய முறைப்படி வந்து நம்ம ருப்புக்கல்லில் ஆட்டி நம்ம வந்து வடை சுட போகிறோம். பாருங்கள் நீங்களே. உளுத்தம் பருப்பு வந்து நல்லா நைஸாக ஆட்டிக்குங்க. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்து ஆட்டிக்கணும். வடை எல்லாம் தண்ணியாட்டம் வராது. நம்ம பட்டாணி பருப்பு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, பட்டாணி பருப்பு மட்டும் கரெக்டாக வந்து கொஞ்சம் பருப்பு இருக்கிற மாதிரியே ஆட்டி நிறுத்திக்கணும். நாங்கள் ஆட்டுக்கல்ல செய்கிறோம், நம்ம பாரம்பரிய முறைப்படி நம்ம செய்கிறோம். வாங்க நம்ம எல்லாத்தையும் ஆட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எப்படியும் ஒரு 1/2 hour மேலே ஆகும் ஆட்டி எடுக்கிறதுக்கு. நம்ம பருப்பு ஆட்டும் போதே உப்பு, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு ஆட்டிக்கணும். நல்லா அதை மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் மீடியமாக ஒரு 3/4 அளவுக்கு வந்து கொஞ்சம் பதமாக இருக்கும் போதே ஆட்டி எடுத்துக்கணும். பாருங்க, அதுமாரி ஆட்டுக்கல் ஆட்டுறப்ப இந்த ஜாயிண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் பலம், ஸ்ட்ரென்த்து எல்லாம் ஆட்டுக்கல்ல செய்து சாப்பிடுங்க. புரியுதுங்களா? ஸ்ட்ரென்த்து நோய் நொடி இல்லாமல் இருக்குன்னா ஆட்டுக்கல் தான் மெயின். ஹார்ட் அட்டாக்கு வராது, எதுவும் வராது, நரம்பு மண்டலம் கரெக்டாக இருக்கும். இது ஆட்டுக்கல்ல செய்கிறோம். பாருங்கள், எடுத்துக்கிட்டோம். 3/4 ஆட்டியாச்சு. இப்போ மாவு எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம அணைக்குடையில் தேவையான அளவு நம்ம மலாட்டானை ஊற்றிக்கலாம். மலாட்டானில் தான் நாங்கள் செய்வோம். இப்போ ஆட்டி வச்ச மாவு கூட நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற 3 வெங்காயத்துக்கு மேலே வந்து இருக்கிறத மிளகா கொஞ்சம் கம்மியாக சேர்த்துடும், கருவேப்பிலை அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கலந்துக்குங்க. 2 மாவு நல்லா ஒரு சேர வந்து அழகாக கலந்துங்க. தண்ணி வந்து மீடியமாக போட்டு ஆட்டி வந்து கரெக்டாக இது பண்ணணும். பாருங்கள், நானும் எங்கள் அம்மாவும் வந்து தண்ணி போடாமல் கரெக்டாக கொஞ்சம் டைட்டாகவே கரெக்டாக ஆட்டி இருக்கிறோம். ஏன்னா தண்ணி தேவைன்னா நம்ம போட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்புறம் வந்து தண்ணியாக போயிடுச்சுன்னா எண்ணெய் ரொம்ப குடிக்கும், நல்லா இருக்காது. வடை வந்து நிறைய எண்ணெய் குடிச்சின்னா அப்புறம் நமக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எண்ணெய் வந்து கம்மியாக இது பண்ணுறதுக்காண்டி நம்ம கரெக்டாக டைட்டாக ஆட்டி இருக்கிறோம். பாருங்கள், கரெக்டாக பதமாக இருக்குது. கரெக்டாக வடையை வந்து நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் கலந்து யாரும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைல். இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் சாப்பிட முடியாது, நாங்கள் சாப்பிட்டு பார்த்து வீடியோ போட்டு சொல்லுவோம். எண்ணெய் காஞ்சிச்சிங்க, புகை ஓடணும். எண்ணெய் மேலே புகை ஓடுது. இப்போ வந்து வடை தட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக சின்ன சைஸில் மீடியமாக தட்டி போட்டுங்க, மெலிசாக தட்டி போடுங்க. நல்லா அழகாக பொண்ணு உருவில் கரெக்டாக சூப்பராக வரும். நல்லா பொன்னிறமாக வந்தோடனே அழகாக அப்பப்போ பார்த்து எடுத்துக்குங்க. வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். வடை சாப்பிட்டு பார்த்தாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்குது. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம், நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். 1/2 கிலோ பட்டாணி பருப்பு, 300 கிராம் வந்து உளுத்தம் பருப்பு ஆட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போடுங்க. உப்பு வந்து அளவு சொல்ல நினைக்காதீங்க. பூண்டு வந்து 2 பல்லு பூண்டு வந்து உரித்து அதை ஆட்டுறப்பவே ஆட்டி எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ நாங்கள் காமிச்சு பாருங்கள், அந்த அளவு சேர்த்தாலே போதுமானது. வெங்காயம் வந்து 3 வெங்காயம் நாங்கள் போட்டோம். இன்னும் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்குங்க. இவ்வளோதான் அளவு. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.